Welcome to 12th Standard Economics, Chapter 3, Theories of Employment and Income. 5-mark question. Question number 37. Narrate the equilibrium between ADF and ASF with diagram. ADF means aggregate demand function and aggregate supply function. Before going to explain about answer to this question, I would like to give a small hints so that you are able to understand the concept easily. Aggregate demand. What is aggregate demand? Aggregate demand represents the total expenditure on consumption and investment. ஒட்டுமொத்தமா முதலீடுக்கும் நுகர்வுக்கும் ஏற்படுகின்ற தேவை அக்ரிகேட் டிமாண்ட். ஸோ அதன் மீது செலவு பண்றது தான் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அக்ரிகேட் டிமாண்ட் ரெப்ரசன்ட் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், மொத்த செலவு ஆன் மொத்த நுகர்வு மற்றும் மொத்த முதலீடு மீதான செலவுக்கு அக்ரிகேட் டிமாண்ட். Then aggregate supply. Aggregate supply is the total value of all commodities that a firm intend to supply. தொழில் முனைவர் என்டர்பிரனர் எவ்வளவு உற்பத்தி செய்து விற்க முடியும் அப்படின்னு இன்டெண்டட் அப்படின்னு முடிவு பண்ணி உற்பத்தி பண்ற மொத்த கமாடிட்டிஸ்னுடைய டோட்டல் வேல்யூ இஸ் கால்ட் அக்ரிகேட் சப்ளை. Aggregate supply is the total value of all commodities that the firms intend to supply na produce. So இந்த ரெண்டும் நீங்க எழுத வேண்டிய அவசியம் இல்லை கொஸ்டின் ஆன்சருக்கு. பட் இது புரிஞ்சிக்காம நீங்க அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷனும் அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷனுக்கான ஈக்குலிபிரியத்தை உங்களால படிக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட், ஃபார் determination of equilibrium ADF and ASF, there will be two sector. இது ரெண்டுத்தையும் டிட்டர்மினேஷன் பண்றதுக்கு கீன்ஸ் வந்து டூ செக்டார் மாடல் எடுத்துக்கிட்டாரு. The two sector economy consists of household sector and producer sector. டூ செக்டார் எக்கனாமின்றது எதை சார்ந்திருக்குன்னு கேட்டாக்கா ஹவுஸ்ஹோல்ட் செக்டாரும் ப்ரொடியூஸ் செக்டார், that is firm sector, ரெண்டு சேர்ந்து தான் டூ செக்டார் மாடல். that you already know about that. Thus aggregate demand and aggregate expenditure in a two sector economy. இப்போ aggregate demand aggregate expenditure, that is C plus I, அதுதான் household sector ஓட consumption plus investment ரெண்டு சேர்ந்து தான் aggregate demand. Also give explanation and understanding. இந்த diagram உங்களுக்கு explanation எது கொடுக்குறோம் கேட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு தான் கொடுத்துருக்கோம். இதை need not to write in the paper. இந்த பேப்பர்ல எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் y axis ஒரு லைன் வரைகிறோம், அதுல அக்ரிகேட் டிமாண்ட், அக்ரிகேட் சப்ளை, இன்கம், இது y axisல பிளாட் பண்றோம். தென் x axis வரைகிறோம், அதுல எம்ப்ளாய்மெண்ட் பிளாட் பண்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம வரைகிறது அக்ரிகேட் சப்ளை கூட. இந்த அக்ரிகேட் சப்ளை லைன் வந்து இந்த ரெட் டாட் வரைக்கும் லீனியரா இருக்கு, ரெட் டாட்டுக்கு மேல நான் லீனியர் ஆகுது. அது ஏன் பின்னாடி பார்ப்போம். Then aggregate demand line வரையும். So aggregate demand aggregate supply intersection பண்ற பாயிண்ட்ல ஈக்லிபிரியம். இப்போ இந்த பாயிண்ட் தான் ஈக்லிபிரியம் பாயிண்ட். இந்த ஈக்லிபிரியம் பாயிண்ட்டுக்கு இன்னொன்னு சொல்லலாம், அது எஃபெக்டிவ் டிமாண்ட் இருக்கிற புள்ளின்னு சொல்லலாம். அது பின்னாடி இப்போ பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ON1 அளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும்போது R1 அளவுக்கு கமாடிட்டிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். R1 அளவுக்கு கமாடிட்டி உற்பத்தி நடக்கும். ஆனா உங்களுக்கு உற்பத்தி N1 M1 அளவுக்கு பொருளை உற்பத்தி செய்ய முடியும். அப்போ R1 M1 பகுதி இருக்குது இல்லைங்களா? இப்போ இந்த பகுதி தான் உங்களுக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணக்கூடிய பகுதி, லாபத்தை ஈட்டக்கூடிய பகுதி. சரி, இந்த பகுதியில லாபத்தை ஈட்டப்படுறதுக்கு என்ன செய்யணும்? அப்போ லாபத்தை ஈட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன செய்யணுன்றத நம்ம ஒரு சின்ன விளக்கம் மூலமா பார்ப்போம். இப்போ இந்த R1 பகுதியில சே ஃபார் எக்ஸாம்பிள்
இந்த firm ஒரு 5 சைக்கிளை எலக்ட்ரிக் சைக்கிளை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ 5 எலக்ட்ரிக்கல் சைக்கிள் ப்ரொடியூஸ் பண்றது உற்பத்தி 5 எலக்ட்ரிக்கல் சைக்கிள் இங்க நடக்குது. இப்போ பெட்ரோல் விலை எல்லாம் ஏறிட்டதுனால இதுக்கான டிமாண்ட் அதிகரிச்சிருக்குது. எந்த புள்ளியில் அதிகரிச்சிருக்குது? M1 புள்ளி வரைக்கும் அதிகரிச்சிருக்குது டிமாண்ட். ஸோ 5 சைக்கிள் தான் இங்க உற்பத்தி நடந்திருக்குது N1 R1ல. ஆனா உங்களுக்கு டிமாண்ட் 20 சைக்கிள் அங்க தேவை. இப்போ இன்னும் நீங்க 15 சைக்கிள் செய்ய வேண்டியிருக்கு. ஃபார் விச் அதுக்காக you have to employ, the firm has to employ more laborers. பாருங்க, it has to employ more laborers to give production, more production. That is 20 எலக்ட்ரிக்கல் சைக்கிள் செய்யறதுக்காக நிறைய எம்ப்ளாயை அவங்க பிளாட் பண்றாங்க. ஸோ அந்த எம்ப்ளாயோடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகுது. எங்க வந்து நிற்குதுன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த புள்ளி E என்ற புள்ளியில வந்து நின்றுடுது. அதுக்கு மேல எம்ப்ளாயை இன்க்ரீஸ் பண்ண முடியல. ஏன் எம்ப்ளாயை அதுக்கு மேல இன்க்ரீஸ் பண்ணல அவங்கள? பிகாஸ் இந்த E என்ற புள்ளியில அக்ரிகேட் டிமாண்டும் அக்ரிகேட் சப்ளையும் சமமா இருக்கு. டிமாண்டும் சப்ளையும் சமமா இருக்கு. தட் இஸ் வை இட்ஸ் a equilibrium point. So aggregate demand and aggregate supply reach equilibrium at point E. So அதனால அதுக்கு மேல டிமாண்ட் இல்லை. அதுக்கு மேல டிமாண்ட் இருந்தாதான் என்ன பண்ண முடியும்னு கேட்டா எம்ப்ளாய் பண்ண முடியும், வேலையாட்களை நிறைய சேர்க்க முடியும். இப்போ அதுக்கு மேல டிமாண்ட் இல்லை, டிமாண்டோட அளவு கீழே குறையுது, அதனால அதுக்கு மேல எம்ப்ளாயை பண்ண முடியல. ஸோ இப்போ ஏன் இங்க லீனியர் லைன் ஆஃப் மாறுது? இந்த இடத்துல ஏன் லீனியர் லைனா மாறுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பகுதிக்கு மேல உற்பத்தி என்னவாகுதுன்னு கேட்டா நான் லீனியரா மாறுது. நான் லீனியரா மாறுறதுனால இதற்கு மேல வருமானம் மக்கள் கிட்ட இல்ல செலவு பண்றதுக்கு. அப்போ இந்த பகுதியில வரைக்கும் நீங்க ரீச் பண்ணணும்னாக்கா, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ரீச் ஆகணும்னா அது கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணாதான் நடக்கும். அதை பின்னாடி பார்க்கலாம். நீங்க பின்னாடி வர்ற படிப்புல இல்லை பெரிய பாடப்படிப்புகள்ல பிகாம் அல்லது பிஏ எக்கனாமிக்ஸ்ல புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் அது. இப்போ அதை தெரிஞ்சுக்க தேவையில்லை அது ஏன் நான் லீனியர் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு அக்ரிகேட் டிமாண்டு குறைவாகுது, அக்ரிகேட் சப்ளை அதிகமாகும். இதுக்கு மேல நீங்க உற்பத்தி பண்ணா அக்ரிகேட் டிமாண்டை விட அக்ரிகேட் சப்ளை அதிகமாயிடும். ஸோ அப்படி அதிகமானாக்கா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னாக்கா 20 சைக்கிள் தான் இங்க டிமாண்ட். ஆனா 25 சைக்கிள் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 சைக்கிள் எக்ஸஸா மாறிடும். ஸோ அதுக்கு நீங்க எம்ப்ளாய் பண்ணீங்கன்னாக்கா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த பொசிஷன்ல நீங்க எம்ப்ளாய் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு லாஸ் இன்கர் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ ON1 to ON0 வரைக்கும் தான் எம்ப்ளாய்மெண்ட் நடக்கும். ஓல இருந்து ON1ல இருந்து ON0 வரைக்கும் மாறிடுவாங்க. அதன் பிறகு எம்ப்ளாய் பண்ண மாட்டாங்க. ஸோ ON0க்கும் ONFக்கும் இன் பிட்வீன் கேப் தான் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா அன்எம்ப்ளாய்மெண்ட் நடக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பகுதியில producer won't employ இந்த between gap ON0 and ONF between மக்களை வேலையாட்களை உள்ள சேர்க்க மாட்டாங்க. Producer not willing to employ. The difference between ON0 ONF is level of unemployment. இந்த பகுதி level of unemployment. இதைதான் கீன்ஸ் சொல்றாரு. ஈக்லிபிரியம் பாயிண்ட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அன்எம்ப்ளாய்மெண்ட் டைம்லேயே இங்க ஈக்லிபிரியம் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா அது அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லணும். அதை பின்னாடி நம்ம பார்க்கலாம். அப்கமிங் ஸ்லைட்ல பார்க்கலாம். சார், in Keynes theory of employment, a simple two-sector economy consisting of the households and business sector is taken to understand the equilibrium between ADF and ASF. ADF ASF aggregate demand function aggregate supply function equilibrium ஆகிறதுக்கு கீன்ஸ் theory எதை எடுத்துதுன்னு கேட்டா சிம்பிளா டூ செக்டார் எக்கனாமி எடுத்துக்குது. இந்த டூ செக்டார் எக்கனாமில ஹவுஸ்ஹோல்ட் செக்டார் அண்ட் பிசினஸ் செக்டாரை மாடலா எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கான அசம்ஷன், இட் அசியூம்டு தட் கன்சப்ஷன் ஃபங்க்ஷன் இஸ் லீனியர். நுகர்வு இப்படி கேட்டா லீனியரா இருக்குது, தட் இஸ் ஸ்டேபிள்னு சொல்லலாம். அண்ட் பிளான்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அட்டானமஸ். திட்டமிட்ட முதலீடு அட்டானமஸ் தன்னிச்சையானது, தானாவே
முதலீடு நடக்கும்ன்றது ரெண்டு அசம்ஷன் அடிப்படையில் நடக்குது இது. இது எந்த பேராமீட்டர்ல பார்க்கலாம்னாக்கா அக்ரிகேட் டிமாண்டும் அக்ரிகேட் சப்ளை அப்ரோச்சிங் மெத்தட்லயும் இதை பார்க்கலாம், ஈக்குலிபிரியத்தை கண்டுபிடிக்கலாம், சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச்லையும் பார்க்கலாம். ஆனா நம்ம இங்க அக்ரிகேட் டிமாண்ட் அண்ட் அக்ரிகேட் சப்ளை அப்ரோச்ல தான் நம்ம இங்க கவனிக்க போறோம். Aggregate demand and aggregate supply reach equilibrium at point E. E என்ற புள்ளியில aggregate supply கூடும் aggregate demand கூடும் சந்திக்கும். இந்த இடத்துல தான் ஈக்குலிபிரியம் சமநிலை அடையுது. இப்போ சமநிலை அடையிற இடத்த எம்ப்ளாய்மெண்ட் லெவல் வந்து N0 ONO ONO இதுதான் எம்ப்ளாய்மெண்ட்டோட லெவல். இந்த எம்ப்ளாய்மெண்ட் லெவல் இருக்கும்போது தான் ஈக்குலிபிரியம் அடையுது. At ON1 employment, the aggregate supply is N1 R1. ON1 வரைக்கும் எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பு இருக்கும்போது aggregate supply N1 R1 அமையுது. But they are able to produce M1 R1. ஆனா இன்னும் இவங்களால எவ்வளவு உற்பத்தி பண்ண முடியும்னாக்கா M1 R1 அளவுக்கு இவங்களால உற்பத்தி பண்ண முடியும். ஆனா இவங்க எவ்வளவு உற்பத்தி பண்றாங்கன்னா N1 R1 அளவுக்கு மட்டும் தான் அவங்க உற்பத்தி பண்றாங்க. The expected level of profit is M1 R1. இப்போ ப்ராஃபிட் இங்க எவ்வளவு எதிர்பார்க்கப்படுதுனாக்கா M1 R1 இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்ல தான் ப்ராஃபிட் எதிர்பார்க்கப்படுகிறது. M1 R1 என்ற கேப்ல தான் ப்ராஃபிட் எதிர்பார்க்கப்படுகிறது. The total attain the level of profit, the entrepreneur will employ more labor. இப்போ இதுல ஒரு இந்த ப்ராஃபிட்டை M1 R1க்கு ப்ராஃபிட் எதிர்பார்க்கிற ப்ராஃபிட் அடையணும்னாக்கா the entrepreneur will employ more labor. இந்த firms என்ன பண்ணணும்னு கேட்டா நிறைய வேலையாட்களை இங்கே சேர்க்க வேண்டியிருக்கும். The tendency to employ more labor will stop once they reach the point at E. E என்ற புள்ளி வர்ற வரைக்கும் வேலையாட்களை சேர்த்துட்டே இருப்பாங்க. ஒன்ஸ் E ஈக்குலிபிரியம் ஆயிடுச்சுன்னா அந்த E என்ற புள்ளியில ஈக்குலிபிரியம் வந்த பிறகு வேலையாட்களை சேர்க்க மாட்டாங்க. At point E, the employment of labor will reach maximum and it will stop. E ல maximum labor எவ்வளவு labor சேர்க்க முடியுமோ அவ்வளவு சேர்த்தாச்சு, அதுக்கு மேல சேர்க்க முடியாது. So it will be stopped. At level of employment beyond ON0, the aggregate demand curve is below the aggregate supply curve. ON0 பிறகு பாத்தீங்கன்னாக்கா aggregate demand line aggregate supply லைனுக்கு கீழே போகும். அதனால which indicates a loss to the producer. அது எதை குறிக்குதுன்னு கேட்டாக்கா டிமாண்ட் குறைவாகவும் சப்ளை அதிகமாகவும் இருக்குது, ப்ரொடியூசருக்கு லாஸை குறிக்குது. Hence they will never employ more than ONO labor. ONO0க்கு மேல அவங்க லேபரை எம்ப்ளாய் பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டா அது அவங்களுக்கு லாஸ் கொண்டு போகும். So equilibrium level of employment need not be full employment level N1. இப்போ ஈக்குலிபிரியம் லெவல் இருக்கிறது எப்பயுமே ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி கீன்ஸ் சொல்றது இதுதான் அவர் சொல்றாரு. ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்ல தான் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஃபுல்லா ஈக்குலிபிரியம் ஆகணும்னு அவசியம் இல்லை. அன்எம்ப்ளாய்மெண்ட்லயோ அல்லது அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்லயோ அந்த இடத்துல ஈக்குலிபிரியம் அடையலாம் அப்படின்றது தான் கிங்ஸோடைய வாதம். ஈக்குலிபிரியம் லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் நீட் நாட் பி ஃபுல் எம்ப்ளாய்மெண்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. The difference between N0 and NF is the level of unemployment. Already நான் அது முன்னாடி ஸ்லைட்லயே சொல்லிட்டேன். Before the slide I indicated. அது சின்ன கேப் தான் unemployment level. The difference ON0 ONF in between gap தான் unemployment level. So the concept of effective demand explains the underemployment equilibrium. Underemployment இருக்கும்போதே பொருளாதாரம் சமநிலை அடைகிறது தான் இந்த கான்செப்ட். இதுதான் கீன்ஸ் சொல்றாங்க.